அவத்தார் ஃபயர் அண்ட் டேஷ் இந்த படம் வந்து நேற்று 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல், டே 1 டே 2 இன்க்ரீஸ் இருக்கா, உலகம் முழுக்க எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அப்புறம் வந்து சண்முக பாண்டியன் அவர்களோட கொம்பு சிவி நேற்று 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல், அப்புறம் படையப்பா ரீ ரிலீஸ் நேற்று 9வது நாள் எப்படிப்பட்ட வசூல், இன்னும் சில படங்கள் முக்கியமாக துரந்தர் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் களம் காவல், தேரே இஷ்கு மேன், இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, 100வது நாள் திரைப்படம் தான். அதில் மோகன் வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் கிட்ட அந்த நளினியை வந்து உள்ள செவத்துக்குள்ள வச்சு அந்த செங்கல்லாம் பூசுவார். அதுதான் அந்த ஃப்ரேம். அது கையில் வந்து வாட்ச் கட்டியிருப்பாங்க, அந்த கையை வெளியே தொங்கிட்டு இருக்கும். அதை எடுத்து உள்ள போட்டு மறுபடியும் ஒரு செங்கலை வைப்பார். ஸோ ஒரு சரியான படம். அந்த படத்தில் வரக்கூடிய அந்த சீனில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இந்த கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நந்தாஜி, சத்யநாராயணன், எஃப்ஆர்ஹெச் விளாகர், ராஜ்குமார், வளர்மதி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம், அதை வந்து ஒரு வெக்டர் ஆர்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்தோன்னே, அதோட கான்செப்டை பார்த்தோன்னே அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பாருங்க எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியாவே கேட்கிறேன். இந்த வருஷம் எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. பெரிய வெற்றி படங்கள், பெரிய வசூல் ரீதியா வெற்றி படங்கள், எதிர்பாராத சர்ப்ரைஸ் ஹிட்னு எக்கச்சக்கமா இருந்தாலுமே, இந்த படம் வசூல் ரீதியா வெற்றியா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷத்திலே சிறந்த படம் அப்படின்னு இந்த படத்தை தான் நான் சொல்லுவேன். நீங்க சொல்ற படம் எதுவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. எனக்குமே நிறைய படங்கள் இருக்கு. நீங்க சொல்லுங்க எந்த படம் வந்து அதிகமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். துரந்தர் ஒவ்வொரு நாளுமே பெரிய கலெக்ஷன். நேற்று 16வது நாளுமே அப்படிப்பட்ட கலெக்ஷன் தான். இந்தியாவில் 42 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 35 லட்சம், அதாவது 710K US டாலர்ஸ், உலகம் முழுக்க 49 கோடி. ஸோ இந்த படம் இந்தியாவில் இதுவரையும் டோட்டலாக 620 கோடியை கடந்திருக்கு. ஓவர்சீஸ்ல 170 கோடியே 40 லட்சம், அதாவது 19 மில்லியன் கிட்ட இந்த படம் வந்து US டாலர்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 790 கோடியே 45 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 270 கோடி. ஆல்ரெடி இந்த படம் தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு அதோட சூப்பர் கலெக்ஷன் வரப்போகுது பாருங்க. அப்புறம் தனுஷ் அவர்களோட தேரே இஷ்கு மேன் இந்த படம் வந்து நேற்று 23வது நாள் இந்தியாவில் 25 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம், டோட்டலா 136 கோடியே 45 லட்சம் இந்தியாலையும், 160 கோடியே 97 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட். தி டெவில் அப்படின்னு டி பாஸ் தர்ஷன் அவர்களோட படம் டே 10 கர்நாடகாவில் 84 லட்சம், உலகம் முழுக்க 91 லட்சம், 30 கோடியே 2 லட்சம் கர்நாடகாலையும், 33 கோடியே 36 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். அப்புறம் பாலகிருஷ்ணா அவர்களோட அக்கண்டா 2 நேற்று 9வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 70 லட்சம். ஸோ டோட்டலா 78 கோடியே 53 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 115 கோடியே 7 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட். அப்புறம் மம்முட்டி அவர்களோட களம் காவல் திரைப்படம் நேற்று 16வது நாள் கேரளால 40 லட்சம், உலகம் முழுக்க 45 லட்சம், 35 கோடியே 87 லட்சம் கேரளாலையும், 78 கோடியே 27 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் மலையாளத்துல பாபா பா அப்படிங்கிற படம், இந்த படம் நேற்று 3வது நாள் கேரளால 3 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 70 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 80 லட்சம். நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு ஓவர்சீஸ்ல. ஸோ டோட்டலா கேரளால 14 கோடியே 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 9 லட்சம், ஓவர்சீஸ்ல 15 கோடியே 70 லட்சம், 32 கோடியே 7 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு சூப்பர் கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு 2-3 நாள்ல இந்த படம் பிரேக் இவனே பண்ணும், அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் அவதார் படத்தோட வசூல், படையப்பா ரீ ரிலீஸ் கலெக்ஷன், கொம்பு சிவி இந்த படங்களோட வசூல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. படையப்பா ரீ ரிலீஸ்ல நேற்று 9வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா, தமிழ்நாட்டில் 44 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம், டோட்டலா 13 கோடியே 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 18 கோடியே 33 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க படையப்பா ரீ ரிலீஸ்ல. அப்புறம் சண்முக பாண்டியன் சரத்குமார் அவர்களோட கொம்பு சிவி திரைப்படம் சூப்பர் கலெக்ஷன் நேற்று 2வது நாள் எடுத்திருக்கு. 52 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 57 லட்சம் உலகம் முழுக்க, 92 லட்சம் தமிழ்நாட்டில் டோட்டலா 2 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 1 கோடியே 3 லட்சம். 7 கோடி பட்ஜெட். டே 1க்கும் டே 2க்கும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. பாப்பா வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ்
நேற்று 2வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா சூப்பர் இன்க்ரீஸ் இருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டுல 4,85,00,000, ஆந்திரா தெலுங்கானால 5,40,00,000, கர்நாடகால 3,85,00,000, கேரளால 1,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 13,25,00,000, இந்தியால மட்டுமே 28,85,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. நேற்று 2வது நாள் உலகம் முழுக்க இந்த படம் கிட்டத்தட்ட 850 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கல் பண்ணிருக்கு. யூஎஸ் டாலர்ஸ்க்கு 94.9 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். ஸோ டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 2 நாள்ல 8,60,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 9,95,00,000, கர்நாடகால 7,35,00,000, கேரளால 2,60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25,10,00,000, இந்தியால டோட்டலா 53,60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 137 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், 1,225 கோடி இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 400 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரிய கலெக்ஷன் எடுக்க போது அது எவ்வளவா இருக்கும்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் 3D வெர்ஷன்ல பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நான் போய் பார்த்தேன், 2 கண்ணு பத்தாது அப்படி இருந்தது. அதாவது கற்பனையில கூட ஒரு மனுஷனால கற்பனையில கூட இப்படி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ண முடியாது. ஒரு ஏஐனால கூட இப்படி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்தாதானே அப்படி ஒன்று ரெடி ஆகும். அதை கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த 3 பாகமுமே. 3வது பாகமுமே அதுக்கு கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாத ஒரு படம் தான். அப்படி இருந்ததுங்க, விஷுவல் சூப்பரா இருந்தது. ஸோ அவதார் தி வே ஆஃப் வாட்டரும் ஃபயர் அண்ட் ஆஷ்க்கும் கம்பேரிசன் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் அண்ட் ஆஷ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. த வே ஆஃப் வாட்டர் பெரிய ஓப்பனிங் இருந்தது, ஓப்பனிங் விக்கெட்டே பெரிய கலெக்ஷன் இருந்தது. ஸோ பார்ப்போம், ஆனால் வரப்போகிற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் இன்னைக்கு வந்து 7 இயர்ஸ் ஆஃப் அடங்கமறு ஜெயம் ரவி அவர்களோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். சைலண்டா வந்து பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. இந்த படம் 2018ஆம் ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் 23,45,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,50,00,000, ஓவர்சீஸ்ல 5,80,00,000, உலகம் முழுக்க 31,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 14 கோடி, 17 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத சொல்லுங்க. அப்புறம் அதே டேட்ல ரிலீஸ் ஆன டிசம்பர் 21, 2018ஆம் ஆண்டு வந்த கனா, இந்த படமும் 7 வருஷத்தை கடந்திருக்கு. 7 இயர்ஸ் ஆஃப் கனா இந்த படம் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சுது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து 13,50,00,000, உலகம் முழுக்க 14,50,00,000, பட்ஜெட் 4 கோடி, ஷேரா வந்திருக்கிறது 7 கோடி கிட்ட. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.